நம்மளோட எல்லாரும் கவனத்தை இந்த பக்கத்து இருப்புங்க. நம்ம நம்மளோட இந்த ஸ்ரீ சைத்தன்ய யாத்திரையோட சார்தாம் யாத்திரையில இப்போ 2வது தாமமா நம்ம கேதார்நாத் தாமத்தை பார்க்க போறோம். இந்த கேதார்நாத் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், சிவன் கோயில், சிவபெருமான் வசிக்கிற இடம். சிவபெருமானோட சொந்த இருப்பிடமா இது சொல்லப்படுது. காஷி, அதுக்கப்புறம் சிவபெருமான் இங்க எப்பவுமே நித்தியமா வசிக்கிறார், கேதார்நாத். சோ இந்த கேதார் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா சமவெளி அப்படின்னு அர்த்தம். சோ மலைகளுக்கு நடுவுல அந்த இடம் சமவெளியா இருக்கும். சோ அதனால அது கேதார். அங்க இருக்கிற சிவபெருமானுக்கு கேதார்நாத் அப்படின்னு பேர். சோ சிவபெருமான் இங்க எப்படி வந்தார் அப்படின்னா, நம்ம பார்த்தோம், நேத்தே கேட்டோம், நம்ம பத்ரிநாத்லயே வச்சு நாராயணரோட உத்தரவின் பேர்ல இங்க வந்தார். சோ அதுக்கப்புறம் தன்னை இங்க எப்படி வெளிப்படுத்திக்கிட்டார் அப்படின்னா, நம்ம குப்த காஷியோட சரித்திரத்துல நம்ம கேட்டோம். என்ன கேட்டோம்? பாண்டவர்கள் கிட்ட இருந்து சிவபெருமான் மறைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டோம். சோ அவர் ஒரு எருது வடிவம், ஒரு காளை மாட்டோட வடிவத்தை எடுத்து போயிட்டு இருக்கார் சிவபெருமான். சோ இது பீமன் கண்டுபிடிச்சிடார். பஞ்ச பாண்டவர்கள் சிவபெருமானை தேடி போது பீமன் அடையாளம் கண்டுபிடிக்கிறார், அந்த எருது இதுதான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவர் என்ன பண்றார், சிவபெருமானோட வால், அந்த எருதோட வாளையும் பின்னங்காலையும் பிடிச்சு இழுக்க முயற்சி பண்றாரு. ஏன்னா அந்த எருது ஓடிக்கிட்டே இருக்கு, அந்த காலை ஓடிக்கிட்டே இருக்கு. சோ அந்த காளை மாட்டை பிடிக்கிறதுக்காக பின்னங்காலையும் வாளையும் பிடிக்க முயற்சி பண்றார். அப்பவும் மறைஞ்சு போயிடுறாரு. எதுக்காக அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம். எப்பவுமே நம்மளை விட பெரியவங்களை நம்ம எப்படி அணுகணும்? பணிவோட அணுகணும். சோ என்னோட பலத்தை யூஸ் பண்ணி நான் யாருன்னு காட்டுறேன் பாரு அப்படிங்கிறது வேலைக்காகாது. சோ ஏன்னா பாண்டவர்கள் வந்தது மன்னிப்பு கேட்கறதுக்காக, லைக் ஒரு பிராயச்சித்தம் மாதிரி வந்திருக்காங்க அவங்க. சோ அதுக்கான மனநிலை பணிவோட வரணும். சோ பீமன், அப்கோர்ஸ் பீமன் அதுக்காக அகங்காரம் பிடிச்சவர் கிடையாது, நமக்கு காட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் மறைஞ்சு போறார். அதுக்கப்புறம் எல்லாரும் பிரார்த்தனை பண்றாங்க பாண்டவர்கள். சோ அப்போ கேதார்நாத்ல அந்த காளையோட திமில் பகுதியை மட்டும் வெளிக்காட்டுறாரு. அந்த காளையோட திமில் பகுதி வெளியே வருது. சோ மிச்சம் காளையோட தலை, கால், பின்பகுதி, முன்பகுதி, இந்த மாதிரி 5 இடத்துங்கள்ல காட்டுறார் சிவபெருமான். சோ அது பஞ்சகேதார் அப்படின்னு அழைக்கப்படுது. சோ இது மலைகள், இந்த மலைகள்லயே இருக்கு இந்த 5 கோயிலுமே. ஒன்னொன்னும் ஒரு ஒரு இடத்துல. சில கோயில்கள் வந்து ரொம்ப கஷ்டமான ட்ரெக்கிங்கோட. சோ அதனால நம்ம கேதார்நாத்ங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். அங்க நம்ம தரிசனம் பண்ண போறோம். இந்த கேதார்நாத் கஷேத்திரம் வந்து 12 ஜோதிர்லிங்கங்கள், சிவபெருமான வழிபடக்கூட உங்களுக்கு தெரியும். 12 ஜோதிர்லிங்கங்கள் ரொம்ப முக்கியமானது சிவன் கோயில்கள்ல. அந்த 12ல இந்த கேதார்நாத் ஒன்னா இருக்கு. அப்புறம் நம்ம எப்படி வைஷ்ணவத்துல ஆழ்வார்கள் பாடியிருக்காங்களோ திவ்ய தேசம் அப்படின்ட்டு, அதே மாதிரி சைவத்திலையும் சிவனை வழிபடுறவங்களையும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் உண்டு. 63 நாயன்மார்களால பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உண்டு. சோ அதுல வட இந்தியால 2 தான் உண்டு. ஒண்ணு கைலாயம், இன்னொன்னு திருக்கேதாரம். தமிழ்ல இந்த ஊருக்கு பேர் திருக்கேதாரம் அப்படின்ட்டு. சோ இந்த இது கேதார்நாத்தோட சிறப்பம்சம். சோ இப்ப கேதார்நாத்துக்கு நம்ம சிவனை வழிபட போறோம். சோ நம்ம எல்லாருமே, நீங்க நிறைய பேர் நினைப்பாங்க, நீங்க எல்லாம் கிருஷ்ண பக்தர்கள், நீங்க எப்படி சிவனை வழிபடுவீங்க, சிவன் கோயிலுக்கு எல்லாம் போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம போவோம். எப்படி போவோம்னா, சிவனை வந்து நம்ம வந்து சிவபெருமானை வந்து நம்ம கடவுள், முழுமுதற் கடவுள் நினைச்சு நம்ம வழிபடுறது கிடையாது. அப்கோர்ஸ் அவர் முழுமுதற் கடவுளும் கிடையாது. சிவபெருமான் மகா பக்தர். அவர் பேர்ல ஒரு சம்பிரதாயமே இருக்கு. வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் மொத்தம் 4 சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இருக்கும் மொத்தம் வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் 4 சம்பிரதாயங்கள் உண்டு. அதாவது சம்பிரதாயம்ங்கிறது எப்படி அப்படின்னா, குரு பரம்பரை. கிருஷ்ணர் ஆரம்பத்துல இந்த வேத விஞ்ஞானம், இந்த பக்தி, இந்த தத்துவங்கள், இந்த ஞானம், இது எல்லாத்தையுமே 4 பேருக்கு உபதேசம் பண்றாரு. அந்த 4 பேர் யார் யார் அப்படின்னா, பிரம்மா, லக்ஷ்மி, குமாரர்கள், 4 குமாரர்கள், சிவபெருமான். இப்போ அதுக்கடுத்து பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்றார். நாரதர் வியாசருக்கு உபதேசம் நேற்று பார்த்தோம். நாரதர் வியாசர் உபதேசம் நடந்த இடத்தையும் நம்ம பார்த்தோம். வியாசருக்கு உபதேசம் பண்றார். வியாசர் மத்வாச்சாரியருக்கு உபதேசம் பண்றார். சோ மத்வாச்சாரியர் அவரோட சிஷ்யர், அவரோட சிஷ்யர், அவரோட சிஷ்யர். இந்த சிஷ்ய பரம்பரையில வந்த ஆச்சாரியர் தான் நம்மளோட ஆச்சாரியரான ஸ்ரீல பிரபுபாதர். சோ நம்ம எல்லாரும் பிரம்ம பரம்பரையை சேர்ந்தவங்க. சோ இந்த பத்ரிநாத் கஷேத்திரம் நமக்கு முக்கியமா இருக்கு. பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க நம்ம. சோ அதுக்கடுத்து லக்ஷ்மி தேவி.
லக்ஷ்மி தேவி கீழே விஸ்வக்ஷேனர் வர, விஸ்வக்ஷேனருக்கு அடுத்து நம்மாழ்வார் வர. ஸோ நம்மாழ்வாருக்கு அப்புறம் நாதமுனிகள், ஸோ இந்த மாதிரி யாமுனாச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், மணவாள மாமுனிகள்ன்ட்டு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் வருது. ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷ்மி தேவியோட பரம்பரை. ஸோ அதுக்கு அடுத்து குமார சம்பிரதாயம் வருது. அதுக்கப்புறம் ருத்ர சம்பிரதாயம் வருது. இந்த குமார சம்பிரதாயம்ங்கிறது 4 குமாரர்கள், அவங்களோட சிஷ்யர்கள். ருத்ர சம்பிரதாயம்ங்கிறது அப்புறம் அவங்க சிஷ்யர்கள். இந்த 2 சம்பிரதாயத்துக்கு முக்கியமான ஆச்சாரியர்களா விஷ்ணு சுவாமியும் நிம்பார்க சுவாமியும் வராங்க. ஸோ இன்னைக்கும் அவங்களோட சம்பிரதாயம் இருக்கு. சிவபெருமான குருவா வச்சு விஷ்ணுவை வழிபடுறோம். அப்புறம் ஸ்ரீமத் பாகவதத்துல சிவபெருமானை பத்தி அவ்வளோ மகிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சில விஷயங்களை நம்ம இப்ப பார்க்கலாம் சிவபெருமானை பத்தி. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஸ்ரீமத் பாகவதத்தோட ஒரு ஸ்லோகம் சொல்றது எதெல்லாம் சிறந்த விஷயங்கள்னு சொல்லிட்டு. சோ நிம்னா காணனம் யதா கங்கா, தேவானாம் அச்சுதோ யதா, வைஷ்ணவானாம் யதா சம்பு, புராணானாம் இதம் ததா அப்படின்னு சொல்லப்பட்டு. அதாவது காடுகள்ல சிறந்த காடு எது அப்படின்னா நைமிஷாரண்யம், நைமிஷவனம், நைமிஷாரண்ய சேத்திரம். அதே மாதிரி நதிகள்ல சிறந்தது எது அப்படின்னா கங்கா. ஏன்? பகவானோட திருவடிகள்ல இருந்து வராங்க. எக்ஸாக்ட்லி. தேவானாம் அச்சுதோ, பகவான் தேவர்கள்ல சிறந்தவர் யாருன்னா அச்சுதர், கிருஷ்ணர். அதே மாதிரி வைஷ்ணவர்கள்ல சிறந்தவர் யாரு அப்படின்னா சம்பு, சிவபெருமான். வைஷ்ணவானாம் யதா சம்பு, ஸ்ரீமத் பாகவதத்தோட ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் புராணங்கள்ல சிறந்தது எதுன்னா பாகவத புராணம். இந்த பாகவத புராணத்தோட ஒரு அறிமுகம் நம்ம நேற்று பார்த்தோம். அது எழுதப்பட்ட இடம், அது ஆரம்பமான இடத்தையும் நம்ம பார்த்தோம். ஸ்ரீமத் பாகவதம் சிறந்த புராணம். அதுக்கப்புறம் சிவபெருமான் வைஷ்ணவர்களை உயர்ந்தவர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம கிருஷ்ண பக்தியோட ரகசியங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய, கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யக்கூடிய 12 மகாஜனங்கள்ல ஒருத்தர் அவர் இருக்கார். இதையும் யமராஜர் தன்னோட சகாக்களுக்கு, தன்னோட சேவகர்களுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தோட 6வது காண்டத்துல பண்ற உபதேசம் வருது. அதுல அவர் சொல்றார் 12 அதிகாரிகள் யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்தி தத்துவங்கள் எல்லாம் உபதேசிக்கக்கூடிய 12 அதிகாரிகள் யார் யாரு? ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமார, கபிலோ, மனு, பிரகலாதோ, ஜனகோ, பீஷ்மோ, பலிர், வையா, சகிர், வயம் அப்படின்ட்டு 12 பேர். யார் யாருன்னா குமார, சரி ஸ்வயம்பு. ஃபர்ஸ்ட் ஸ்வயம்பு யாரு அப்படின்னா பிரம்மதேவர். பிரம்மர் இந்த பக்தி தத்துவத்துக்கு அதிகாரியா இருக்க. அடுத்து நாரதர், ஸ்வயம்பு, நாரத, சம்பு, சிவபெருமான். குமார, 4 குமாரர்கள். கபில முனிவர், குமார கபில, மனு, ஸ்வயம்புவ மனு, பிரகலாதர், ஜனகர், சீதா தேவியோட அப்பா ஜனகர், பீஷ்மர், பிரகலாத, ஜனகோ, பீஷ்மோ, பலிர், பலி மகாராஜா. அடுத்து வையாசகி, சுகதேவ கோஸ்வாமி. அதுக்கடுத்து வயம், நான் அப்படிங்கிற யமராஜர் தன்னையும் சொல்றார். மொத்தம் அவரும் பக்தி தத்துவத்தை, எல்லாரும் யமராஜரை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவோம், பயப்பட வேண்டிய நபர். ஆனா பக்தி தத்துவத்தை அவரை உபதேசிக்கக்கூடிய அதிகாரியா இருக்கு. சோ இந்த 12 பேர்கள்ல சிவபெருமானும் ஒருத்தர். சோ அவர் சிறந்த வைஷ்ணவர்ங்கிறது மறுபடியும் காட்டப்படுது. அதுக்கப்புறம் பிரம்ம சமயத்துல பிரம்மதேவரும் சிவபெருமானோட நிலை என்னன்னு எடுத்து சொல்றார். க்ஷீரம் யதா ததி விகார விசேஷயோக சஞ்சாயத்தை நகி தத பிரதஸ்தி ஹேத்து யஷ் சம்புதாம் அபிததாம் சமுபைத்தி காரியாத் கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. பிரம்மதேவர் கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமின்னு கிருஷ்ணரை வழிபடுறார். அப்போ சிவபெருமானோட நிலை என்ன, சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையும் சொல்றார். நமக்கு பால் இருக்கு, தயிர் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? ரெண்டுமே பால் தான். ஒண்ணு பால், இன்னொன்னு பால்ல இருந்து வந்த விஷயம். ஓகே. சோ இந்த பாலானது தயிரா மாறும், ஆனா தயிர் பாலா மாறாது. ஓகே. சோ இந்த பால்ங்கிறது கிருஷ்ணரை குறிக்கக்கூடியது, தயிர் சிவபெருமானை குறிக்கக்கூடியது. சோ பாலுக்கு தயிருக்கும் வித்தியாசம் இருக்கானா? இருக்கு, இல்ல அப்படிங்கிற மாதிரி தான். வித்தியாசம் என்ன? ரெண்டு வேற வேற பொருள், இதுல இருந்து இது வந்தது, ஆனா ஒரே பொருள் தான் மூலம். சோ அதே மாதிரி கிருஷ்ணர் மூலமா இருக்கார், சிவபெருமான் அவர்கிட்ட இருந்து வர்றார். ஆனா சிவபெருமானுக்கு
விஷ்ணுவுக்கு காரணம் கிடையாது. புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. பாலும் தயிரும் உதாரணம் சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும். ஸோ அப்போ பௌதிக உலகத்தை கிருஷ்ணர் பௌதிக குணங்களோட செயல்படுறது கிடையாது. ஸோ இந்த பௌதிக குணத்தை மேனேஜ் பண்றதுக்காக எடுத்த ஒரு விரிவாக்கம் தான் சிவபெருமான் சொல்லலாம். ஆனா சிவபெருமான் விஷ்ணு கிடையாது. அதுக்கப்புறம் சிவபெருமானோட கருணை எப்பேற்பட்டது, சிவபெருமானோட வேலை என்ன அப்படின்னா, சிவபெருமான் தமோ குணத்துக்கு அதிபதியா இருக்கார், கீழ்நிலை குணத்துக்கு அதிபதியா இருக்கார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட சகாக்கள்லாம் யாருன்னா பூத பிரேத பிசாசுகள். அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே பூதங்கள், பூத கணங்கள். ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்களெல்லாம் ஏன் கூட வச்சிட்டு இருக்காரு அவர் அப்படின்னா, அவங்க ஒரு சிலருக்கு வந்து துர்மரணம் அடைகிறதோ அல்லது தற்கொலை பண்ணிக்கிறதோ அல்லது வேற ஏதாவது மோசமான பாவ விளைவுகள்னால அடுத்த உடல் கிடைக்காம அலைகிறவங்க அவங்க எல்லாருமே. ஸோ அவங்களை என்ன பண்ணுவார், தன் கூட வச்சுக்குவார். கூட வச்சுக்கிட்டு யாரெல்லாம் சந்தியா நேரத்துல, விடிய காலையில பிரம்ம முகூர்த்தத்துல, மதியத்துல அல்லது ஈவினிங் சாயங்காலம் 6:30 மணிக்கு யார் ஒருத்தர் பகவானோட செயல்களை தவிர்த்து, கிருஷ்ணருக்கான செயல்களை தவிர்த்து வேற எதெல்லாம் பண்றாங்களோ அவங்களோட புண்ணியத்தை பிடுங்கி அந்த ஆத்மாக்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ அவங்க அடுத்த உடல் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க மேல கருணையோட இருக்காரு. ஏன்னா இந்த 3 சந்தியா நேரம்ங்கிறது பகவானுக்காக மட்டும்தான் இருக்கு. அதிகாலை பொழுது, மதியம், ஈவினிங், அந்த விளக்கேற்ற நேரம், பொழுது சாயிற நேரம். ஸோ இதனாலதான் நம்ம கலாச்சாரத்துல எப்பவுமே காலையிலையும் சாயங்காலம் பகவானை வழிபடுற பழக்கம் உண்டு. பிராமணர்கள் 3 வேளை சந்தியா வந்தனம் பண்ற பழக்கம் உண்டு. ஏன்னா அந்த சமயம் கிருஷ்ணரை நினைக்கணும், கிருஷ்ணரை வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த சமயத்துல தூங்குறதோ சாப்பிட்றதோ அல்லது உடலுறவோ மற்ற விஷயங்கள் எதுவுமே கூடாது. அது கிருஷ்ணருக்காக ஒதுக்கப்பட்ட நேரம். சோ அந்த சிவபெருமான் அப்பேற்பட்ட ஜீவன்கள் மேலையும் கருணையோட, ஏன்னா அவங்களால ஒரு நல்ல காரியம் எதுவும் செய்ய முடியாது, புண்ணிய பலன்கள் கிடையாது, அவங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக சிவபெருமான் தன் கூடவே வச்சுக்கிறார். அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு ஆசுதோஷ அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. ஆசுதோஷ அப்படின்னா ரொம்ப எளிதில் திருப்தி அடையக்கூடியவர். எந்த அசுரன் வரம் கேட்டாலும் கொடுத்துருவார் உடனே. ரொம்ப ஈஸியா திருப்தி அடைஞ்சிருவார். அதே சமயத்துல ரொம்ப எளிதா கோபம் படுவார். ராவணன் உதாரணம். ராவணன் பறந்து போகும்போது இந்த அவரோட கைலாய மலை, இந்த இமயமலை ராவணனோட பாதையை மறைச்சிருந்தது, அவ்வளவு உயரமா இருந்தது. சோ ராவணன், இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வழியில ஏதாவது தடங்கள் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், விலகி போவோம். பட் ராவணன் கர்வத்தோட கைலாய மலையை தூக்கி போட போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சோ அதை தூக்கவும் முயற்சி பண்ணான். லைட்டா மலை ஆடின உடனே பார்வதி கொஞ்சம் ஷேக் ஆச்சு, என்ன திடீர்னு ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சிவபெருமான் தன்னோட ஒரு கால் கட்ட விரலால ஒரு அழுத்தினார் மலையை. ஒரு வெறுமனை கால் கட்ட விரலால ஒரு அழுத்தினா அவனோட கை பயங்கரமா நசுங்கிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ராவணனுக்கு தசகிரீவன் தான் பேரு, 10 தலையுடையவன் தான் பேரு. அவன் பயங்கரமா சத்தம் போட்டான் கை நசுக்குனதால. சோ அதனால சிவபெருமானே அவனுக்கு ராவணா அப்படின்னு பேர் கொடுத்தாரு. ராவணனா பயங்கரமா கத்துறவன் அர்த்தம். அதுக்கப்புறம் உடனே ராவணன் சிவபெருமான புகழ்ந்து ஸ்தோத்திரங்களை பண்றான், வழிபடுறான். உடனே அவன் ரிலீஸ் பண்ண, ஓகே பரவாயில்ல அவனை மன்னிச்சு விட்டுறேன். ஸோ சிவபெருமான் ரொம்ப கருணையானவர், ரொம்ப மன்னிக்கக்கூடியவர். ஸோ அதனால அவர்கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும். அப்போ சிவபெருமான் தன்னோட பக்தர்களை காட்டிலும் விஷ்ணுவோட பக்தர்கள் மேல ரொம்ப பாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாகவதத்துல சொல்றாரு. பரம் ரம்ஹஸ சாக்ஷாத் திரிகுணா ஜீவ சம்யுதா பகவந்தம் வாசுதேவம் பிரபன்ன சோ பிரியோகிமே அப்படிங்கிறார். சோ யார் ஒருத்தர் வாசுதேவருக்கு பக்தி பண்றாங்களோ அவர் எனக்கு ரொம்ப பிரியமானவங்க அப்படிங்கிறார். இந்த முக்குணங்கள்ல இருக்கிறவங்களை விட எனக்கு இவங்க ரொம்ப ரொம்ப பிரியமானவங்க, வாசுதேவரோட பக்தர் அப்படிங்கிறார். ஸோ அதனால நம்ம பக்தி பண்ணும்போது சிவபெருமான்கிட்ட ஹரே கிருஷ்ண ஜப்பம் பண்ணும்போது அவர்கிட்ட அவரோட சேர்ந்து நாம ஜப்பம் பண்ணும்போது இன்னும் சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இன்னும் சிவபெருமான் பண்ண மற்ற விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயம், சிவபெருமானுக்கு ஒரு பேர் உண்டு, நீலகண்டா அப்படின்ட்டு. நீலகண்டா அப்படின்னா யாரோட தொண்டை நீல கலர்ல இருக்கும், ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். தொண்டை கண்டம்னா தொண்டை, தொண்டை நீல நிறத்துல இருக்கு. ஏன் அவருக்கு நீல நிறத்துல ஆச்சு? காலக்கூட ஆழகால விஷயத்த குடிச்சாரு, காலக்கூட விஷயத்த குடிச்சாரு. அவர் ஏன் குடிச்சார்? ஏன் குடிச்சார்? ஏன்னா தேவர்களுக்கும் அசுரர்களும் சேர்ந்து
உலக நன்மைக்காக. ஏன்னா அது பார்க்கடல் கடையறிஞ்சிட்டு இருந்த போது அதுல இருந்து முதல்ல வெளிப்பட்ட விஷயம் இந்த விஷம். பார்க்கடலை கடையும் போது அந்த பார்க்கடல் எதுக்காக கடையப்பட்டது அப்படின்னா உலக நன்மைக்காக. அதுல இருந்து வந்த பல விஷயங்கள் பொது எல்லாரோட நன்மைக்காகும். சோ பார்வதி அந்த விஷயம் வெளியில வந்த போது யார் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒழிச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஏன்னா அது மொத்த உலகத்தையுமே எரிச்சிடக்கூடிய விஷமா இருந்தது. சோ விஷ்ணு சொன்னார், சிவபெருமான் இதை பாருங்க என்னன்னு அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷமா எடுத்து குடிச்சிட்டாரு. அப்ப பார்வதி கிட்ட சொல்றாரு அவர், எப்பவுமே உயர்ந்த நிலையில இருக்கிற மக்கள் அடுத்தவங்களோட நன்மைக்காகத்தான் செயல்படுவாங்க, சுயநலத்தோட செயல்படுறது கிடையாது. அடுத்தவங்களுக்கு ஒரு ஆபத்து, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நேத்தே கேட்டோம், வைஷ்ணவர்கள் அப்படின்னா பர துக்க துக்கி, அடுத்தவங்களோட துக்கத்தை தன்னோட துக்கமா நினைக்கிறவங்க. சோ அதனால தன்னோட சொந்த கஷ்டத்தை அவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க. சோ அதனால சிவபெருமான் அந்த விஷத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி ஓம் அச்சுதாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் கோவிந்தாய நமக அப்படின்ட்டு பகவானோட நாமத்தை சொல்லிட்டு விஷத்தை குடிக்கிறார். சோ அவருக்கு எதுவும் ஆகல. ஏன்னா பகவானுக்கு அவர் பிரியமானவர், அவருக்கு பகவான் பிரியமானவர். ஓகே, எல்லாமே சரிதான். சிவபெருமான் சிறந்த வைஷ்ணவர், அவர் எப்பவுமே பகவான் ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆனா நம்ம ஊர்ல ராமேஸ்வரத்துல வேற மாதிரி சொல்றோமே. ஈவன் இப்ப மகாபாரதத்துல கூட பாருங்களேன், கிருஷ்ணரே கூட இருக்கார், பட் பாண்டவர்கள் ஏன் சிவபெருமான் அனுப்பிச்சு வச்சார்? பல இடங்கள்ல இன்னும் துவாரகையில சிவபெருமான வழிபட்டார், கிருஷ்ணர் சிவபெருமான வழிபட்டார், விருந்தாவனத்துல சிவன் கோயில் உண்டு, எல்லா இடத்துலயுமே எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ எல்லா இடத்துலயுமே சிவன் உண்டு, சிவனுக்கு ஆலயங்கள் உண்டு. ஏன் சிவபெருமானுக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? ஏன்னா தன்னோட பக்தர்கள் வழிபடப்படுறத, தன்னோட பக்தனை எல்லாரும் கொண்டாடுறத பாக்குறதுக்கு விஷ்ணு கிருஷ்ணர் ரொம்ப ஆசைப்படுறாரு. எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்றதுக்காகவும் சிவபெருமான கிருஷ்ணர் வழிபடுற மாதிரி காட்டுறாரு. இது எப்படின்னா ஆச்சாரியர்கள் எப்படி விளக்குறாங்கன்னா, நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் இங்க குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள், ஆல்மோஸ்ட் இங்க பாதி பேர் தாத்தா ஆயிட்டீங்க, தாத்தா பாட்டிகள் ஆயிட்டீங்க. ஸோ அதனால இங்க உங்க வீட்டுல பேர குழந்தைங்கள்லாம் உண்டு இல்லையா? ஸோ பேர குழந்தைய தலையில தூக்கி வச்சுக்குவீங்க, தோள்பட்டையில வச்சுக்குவீங்க, குதிரை ஓட்டுவீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது குழந்தை பெரியவங்களா இல்ல நீங்க பெரியவங்களா? அந்த குழந்தைக்கு நம்ம என்னென்னலாம் படிவினைகள் பண்றோம்? எல்லாமே மழை ஜலத்துல இருந்து குளிப்பாடுறது, துடைக்கிறது, சாப்பாடு கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, எல்லாமே நம்ம பண்றதுக்கு தயாரா இருக்கும். பட் நம்ம சேவகனா, நம்ம அந்த குழந்தைக்கு சேவகன் ஆயிட்டோமா என்ன? பாசத்தினால அதை பண்றோம். சேம் திங், கிருஷ்ணர் சிவபெருமான் மீது உள்ள அந்த பிரியத்தினால அவரை உயர்த்தி வச்சு காட்டுறாரு. பட் சிவபெருமானுக்கு தெரியும், சுவாமி நீங்க விளையாடாதீங்க, நீங்க தான் பெரியவர் அப்படி. ஸோ அதனால சிவபெருமானுக்கு ரொம்ப பிரீத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பகவானோட திருநாமத்தை உச்சரிக்கிறோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த மாதிரி பகவானோட திருநாமத்தை உச்சரிக்கிறத அவர் பார்வதி கிட்டையும் சொல்றாரு. நம்ம ஏற்கனவே இந்த ஸ்லோகம் பார்த்தோம், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத துல்லியம் ராமநாம வரணனா, ஓ பார்வதி ராமநாமத்தை சொல்லு அப்படிங்கிற. ஸோ நம்மளும் நாளைக்கு கேதார்நாத் தரிசனம் பண்ண போறோம். நம்மளும் ராமநாமத்தை, கிருஷ்ண நாமத்தை, ஹரிநாமத்தை சொல்லுவோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ அப்போ சிவபெருமான் நம்ம மேல பரிபூர்ணமான ஆசிகளை கொடுப்பார். சிவபெருமான்ட்ட நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டியதுல ஒரே ஒரு விஷயம் என்ன? எஸ், ஹரிபக்தி, கிருஷ்ண பக்தி கொடுங்க எனக்கு. நீங்க பூரணமா கிருஷ்ண பக்தியில ஆனந்தமா இருக்கீங்க, சோ அதுல ஒரு துளியாத எங்களுக்கு கொடுங்க. ஹரே கிருஷ்ணா. கேதார்நாத் தாம் கி, ஸ்ரீல பிரபுபாத கி.